பேக் பெயினுக்கு சர்ஜரி மட்டும்தான் தீர்வா கிடையாது. ஸ்பைன் சர்ஜன் டாக்டர் சசிதரன் நான் உங்களுக்கு சொல்கிறேன், 80% ஆஃப் த பேக் பெயின் வந்து கன்சர்வேட்டிவ் ட்ரீட்மெண்ட், அதாவது வந்து எக்ஸசைசஸ், ஃபிசியோதெரப்பி, மெடிசன்ஸ், கொஞ்சம் போஸ்டர் கரெக்ஷன் இதுலேயே சரியாயிடும். அப்போ யாருக்கு சர்ஜரி தேவைப்படும்? 20% பேருக்கு தான் உண்மையான இன்டர்வென்ஷன், அதுவும் சர்ஜரி கிடையாது. மோஸ்ட் ஆஃப் தெமுக்கு வந்து இன்ஜெக்ஷன்ஸ், அதாவது வந்து பிளாக்ஸ்ன்னு சொல்லுவோம், அதுலேயே சரியாயிடும். வெரி ஃபியூ ஆஃப் தெம், ரொம்ப கம்மியானவங்களுக்கு தான் வந்து அந்த டிஸ்க் நரம்பை ப்ரெஸ் பண்ணுற ப்ராப்ளம் வந்து ரொம்ப சிவியர் ஆகி நடக்க முடியாமல் மற்றும் கொஞ்சம் நியூரலாஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் அஃபெக்ட் ஆகிறப்ப தான் சர்ஜரி தேவைப்படும். அதுவும் முன்னாடி மாதிரி பெரிய பெரிய ஓப்பன் சர்ஜரி பண்ணாமல் இப்போ வந்து கீஹோலில் சின்ன நுண்துளை மூலமாக வந்து அந்த ஆப்ரேஷன் பண்ணி அந்த நரம்பை ப்ரெஸ் பண்ணுற இதை வந்து எடுத்துட்டதுனால வந்து அவங்களுக்கு கால் வலி சுத்தமாக, முதுகு வலி சுத்தமாக போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இது டே கேர் மூலியமாக பண்ணணும். அதாவது இன்னைக்கு காலில் அட்மிட் பண்ணாங்கன்னா சர்ஜரி பண்ணிவிட்டு ஈவினிங்கே நடந்து வீட்டுக்கு போகிற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி ரொம்ப அட்வான்ஸ் சர்ஜரிஸ் பண்ணுறதுனால வந்து அவங்களுக்கு பெயின் ஃப்ரீயாக விரைவில் வந்து அவங்களோட ரெகுலர் ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நன்றி.